ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவுக்கு 99406629 and 737360822. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பதவியேற்பு. ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வாழ்த்து. புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 100 கோடி பேரமா? முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலடி. புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கான மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு. இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து. பலத்த காயமடைந்த வாலிபர்களுக்கு அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1,999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டசபையின் தற்காலிக சபாநாயகராக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா 18ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலில் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தொடர்ந்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன் உறுதிமொழியை வாசிக்க சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உறுதிமொழி வாசித்து தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன் அன்பழகனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, சிவக்குழுந்து, ஜோ சல்லஸ் மார்டின், ஜான்குமார், திருமுருகன், ஐயப்பன், ராஜசேகர், சாய் சரவணகுமார், ஏகேடி ஆறுமுகம், அழகானந்தம், மோகன்தாஸ், ரவிக்குமார், விக்னேஷ் கண்ணன், செந்தில்குமார், கார்த்திகேயன், நேரு, தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு தற்காலிக சபாநாயகர் அன்பழகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலரும் அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பழகன் என்னும் நாம் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் பெயரால் உறுதி கூறுகிறேன். தொடர்ந்து பிரிவின் தற்காலிக சபாநாயகர் அவர்கள் இப்பொழுது பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்வார். புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்கு 100 கோடி ரூபாய் பேரம் நடைபெற்றதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்.
இதனிடையே 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற விதியின் கீழ் தட்டாஞ்சாவடி தொகுதியில் ராஜினாமா செய்த முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2 தொகுதியில் போட்டியிட்ட தாங்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்வது ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தட்டாஞ்சாவடி தொகுதி தனது சொந்த தொகுதி என்றும் மங்களம் புதிய தொகுதியாக உள்ள நிலையில் அங்கேயே இருந்து பணியாற்ற வேண்டும் என மங்களம் தொகுதி மக்கள் எதிர்பார்ப்பதால் தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி தனது சொந்த தொகுதி என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் எப்போது வேண்டுமானாலும் மக்களை எளிதாக சந்திக்கலாம் என்றும் வளர்ச்சிப் பணிகளையும் எளிதாக கவனித்துக் கொள்ள முடியும் என்பதால் தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் அமைச்சர் பதவியில் நியமிக்க 100 கோடி ரூபாய் பேரம் நடப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பேரம் யார் நடத்துகிறார்கள் என்று நாராயணசாமி சொல்லும் நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தலாம் என்றும் இதுகுறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கான மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த நிலையில் முதியோர் உதவித்தொகை, விதவை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, மாணவர்களுக்கு சென்டாக் கல்வி நிதி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அதன் ஒரு பகுதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அறிவித்தபடி அவரவர் வங்கிக் கணக்கில் மாதம் 2500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி 2 மாதத்திற்கான உரிமைத் தொகை 5000 ரூபாயாகவும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி நன்னடத்தை விதிகள் அமலில் வந்த நிலையில் கடந்த மாதம் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தது. இதனிடையே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிர் உரிமைத் தொகை எப்போது வழங்கப்படும் என அனைத்து பெண்களும் எதிர்பார்த்திருந்த நிலையில் மே 18ஆம் தேதி அவரவர் வங்கிக் கணக்குகளில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் 2 வாலிபர்கள் படுகாயமடைந்தனர். புதுச்சேரியின் முக்கிய சாலையான ஆம்பூர் சாலை அருகே சட்டசபை, அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு அலுவலக கட்டிடங்கள் அமைந்துள்ளன. இந்நிலையில் சாலையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் மற்றும் ஆம்பூர் சாலை வழியாக உள்ளூர் பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆம்பூர் சாலையின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு 10 மீட்டர் தொலைவில் குறுக்கு சந்துகள் அமைந்துள்ளன. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் இந்த குறுக்கு சாலைகளை பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் அப்பகுதியில் இயக்கப்படும் பேருந்துகள் வேக கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனகசெட்டிக்குளத்திலிருந்து புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் நோக்கி செல்லும் உள்ளூர் பேருந்து ஆம்பூர் சாலையில் டைமிங் காரணமாக அதிவேகமாக இயக்கப்பட்டதால் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர்கள் மீது மோதியது. இதில் 5 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் 2 வாலிபர்களுக்கும் கால் மற்றும் பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் பேருந்தை தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து 2 வாலிபர்களை மீட்டு ஆட்டோ மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து விபத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் மற்றும் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் கூறுகையில், மக்கள் கூட்டம் அதிகம் நிறைந்த பகுதியில் டைமிங் காரணமாக பேருந்து வேகமாக இயக்கப்பட்டதே விபத்துக்கு காரணம் என்று தெரிவித்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் அப்பகுதியில் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் விபத்து நடைபெறும் நேரத்தில் மட்டுமே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். டைமிங் காரணமாக பேருந்துகளை வேகமாக இயக்குவதால் உயிரிழப்பு ஏற்படுவதாக தெரிவித்த பொதுமக்கள், நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பேருந்து ஓட்டுநர்கள் மனித உயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினர். இதுபோன்ற விபத்துகளை தடுக்க அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். விபத்து காரணமாக ஆம்பூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீரமைத்தனர். புதுச்சேரியில் 20ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அகண்ட திரையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் வரும் 20ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ளதென்றும் அதில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்பார்கள் என்று தெரிவித்தார். மேலும் தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் சட்டப்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யும் வகையில் கடந்த 17ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்துள்ளதாகவும் இது தனது பரிசீலனையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் 20ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்று தெரிவித்த அவர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அகண்ட திரையில் ஒளிபரப்பப்படும் என்று தெரிவித்தார். 16வது சட்டப்பேரவையின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்பதற்காக சட்டப்பேரவை கூட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் பேரவை கூட்டத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு ஆளும் கட்சியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நீண்ட காலம் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பின்னுக்கு தள்ளி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியுள்ளது. யாராலும் கணிக்க முடியாத இந்த வெற்றி தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் தாக்கம் புதுச்சேரியிலும் எதிரொலித்தது. தமிழக வெற்றிக் கழகம் மணவெளி, திருபுவனை ஆகிய 2 தொகுதியில் வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்றது. இது மட்டுமின்றி பல தொகுதிகளில் அதன் தாக்கம் எதிரொலித்தது. முகம் தெரியாத, சரியாக வாக்கே கேட்காத தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் கூட கணிசமான வாக்குகளை பெற்றனர். இதனால் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய நபர்கள் தோல்வியை சந்தித்தனர். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி, மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்த ராஜினாமா கடிதம் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டு தொகுதி காலியாக உள்ள நிலையில் 6 மாதத்திற்குள் அங்கு தேர்தல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தல் புதுச்சேரியில் பொறுப்பேற்றுள்ள பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதே தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளர் விநாயகம் 5000க்கும் அதிகமான ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். தற்போது தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்துள்ளது. இதே கூட்டணி புதுச்சேரியிலும் நீடிக்கும் என்பதால் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் களம் காண்பார் என கூறப்படுகிறது. அவரை எதிர்த்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறங்குவார் என்றும் இது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி மூலம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை இயக்குநரை நேரில் சந்தித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி மூலம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் உட்கார சரியான இருக்கை வசதிகள் இல்லை என்றும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள கடைகளை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் குபேரங்காடியை நவீனப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு, நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக பதவியேற்ற அன்பழகனை முதலமைச்சர் ரங்கசாமி அவரது இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து கூறினார். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றுள்ளார். அமைச்சர்களாக பாரதிய ஜனதாவின் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரசின் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு காரணமாக தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 18ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவருக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சபாநாயகராக பொறுப்பேற்ற அன்பழகனை சபாநாயகர் இருக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமர வைத்தார்.
தொடர்ந்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்றதுடன் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் அன்பழகனின் குடும்பத்தினர் பலர் உடனிருந்தனர். அமைச்சராக தனது பணிகளை 18ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்ட நமச்சிவாயம் தொகுதி ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்யும் கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாரதிய ஜனதாவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக தனது அறைக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு கோப்புகளில் கையெழுத்திட்டார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டசபையில் உள்ள அறையை பார்வையிட்டு சில மாற்றங்களை செய்ய உத்தரவிட்டு சென்றார். ஆனால் அமைச்சர் நமச்சிவாயம் தனது அறைக்கு செல்லவில்லை. அதற்கு மாற்றாக தொகுதியில் உள்ள கிராமங்களுக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் தான் ஏற்கனவே பயன்படுத்திய அறையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு இலாக்கா ஒதுக்கப்படாததால் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வாழும் ஏழைகள், தலித் மக்களுக்கு நிலத்தை கண்டறிந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பரிந்துரை செய்யும் கோப்பில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். தனது பணிகளை தொடங்கிய அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் மண்ணாடிப்பட்டு தொகுதி முக்கிய நிர்வாகிகளும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் போதிய ஊழியர்கள் பணியில் இல்லாத காரணத்தால் அனுமதி சீட்டு பெற முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை நகரின் மையப்பகுதியில் சட்டசபை அருகே அமைந்துள்ளது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் கடலூர், விழுப்புரம், மரக்காணம், பண்ருட்டி, விருதாச்சலம் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர். வாரத்தின் முதல் நாளில் அதிக அளவில் நோயாளிகள் வருவதை உணர்ந்து வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை பெறுவதற்கான அட்டைப்பதிவு கவுண்டர்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் என தலா 2 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கவுண்டர்களில் மருத்துவமனை ஊழியர்கள் சிகிச்சைக்கான அனுமதி சீட்டை வழங்குவார்கள். ஆனால் 18ஆம் தேதி ஒரு கவுண்டர் மட்டுமே இயங்கியது. இதனால் போதிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தால் நீண்ட வரிசையில் நோயாளிகள் காலை 7 மணி முதலே காத்திருந்தனர். அனுமதி சீட்டு காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை மட்டுமே வழங்கப்பட்டது. இதனால் 500க்கும் மேற்பட்ட வெளிப்புற நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாத நோயாளிகள் பலர் சிகிச்சை பெற முடியாமல் வீடு திரும்பும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. எனவே போதிய ஊழியர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று நோயாளிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நூலக உதவியாளர் பணிக்கு ஒருங்கிணைந்த இடைநிலை தேர்வு வருகிற 31ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேர்வு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசின் பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறையில் யுடிசி 197 இடங்கள், எல்டிசி 129 இடங்கள், நூலக உதவியாளர் 26 இடங்கள் உட்பட 484 பணிகள் எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணிகளுக்கு அரசின் ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த பணிகளுக்கு ஒருங்கிணைந்த பட்டதாரி, மேல்நிலை, இடைநிலை என 3 பிரிவுகளாக தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. முதற்கட்டமாக இளநிலை நூலக உதவியாளர், கேலரி உதவியாளர் பணிக்கு ஒருங்கிணைந்த இடைநிலை தேர்வு வருகிற 31ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் நுழைவு சீட்டை வருகிற 22ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 22333338 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ்குமார் ஜா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பரிசோதனை பணிகள் காரணமாக 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நகரின் முக்கிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. அதன்படி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட்டை, மகாத்மா காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் வீதி, சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாதன் நகர் பகுதி, ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லா நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்வி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை, கருவூலம் சாலை, காந்தி வீதி,
பாரதி வீதி, நேரு வீதி மற்றும் நெல்லுமண்டி சந்து முழுவதும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சு சாலை பகுதி மற்றும் குருசுக்குப்பம் முழுவதும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,300 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,940 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.